இப்போ வங்கதேசத்துல பொறுத்த வரைக்கும் இந்த இந்துக்கள் மீதான தாக்குதல் வந்து தொடர்கதையா இருந்துச்சு. இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் மீது கை வச்சுப்பார் அப்படின்ற மாரி சவால்லாம் விட்டுட்டு வராங்கல்ல மேம். எப்படி இத ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அந்த மாநிலத்துல மேம்? அவங்க அவங்க மீடியால கேட்கும்போது அவங்க வந்து பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க சார். எல்லாருமே வந்து நான் கூட திருந்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல பயந்துட்டாங்க. அங்க ஷேக் ஹசீனாவுக்கு நடந்த மாதிரி நம்மளே ஆக்கிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு அவங்க பயப்படுறாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் நுழைஞ்சு பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டு அவங்களுடைய இன்னர் வேர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துற மாதிரி நம்மளே செஞ்சிருவாங்களோ இந்த மக்கள் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பயப்படுறாங்கன்னு அங்க இருக்கிற மீடியா ரொம்ப நெருங்கியவங்களே அவங்களே வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்துக்கள் மேல அதிகமா தாக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு இப்பதான் வந்து சொரணை வருதா இல்ல யோசனை வருதான்னு தெரியல. ஒருவேளை நடிக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்க நல்ல ஒரு டிராமா குயின் வேற. அப்ப நான் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க இல்ல அவங்க வந்து கொஞ்சம் வந்து ரியலைஸ் பண்றாங்க. நேஷனல் வைஸாவும் வரணும்னு பாக்குறாங்க. அப்ப வந்து இந்துக்கள் மேல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. இப்ப பங்களாதேஷ்ல இருக்கிற எக்ஸ் ஆர்மி ஆபீசர்ஸ் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு 4 நாட்கள் கொடுங்க. அந்த 4 நாட்கள்ல நாங்க 4 ஸ்டேட்டை புடிச்சு காமிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், பீகார், ஒரிசா இந்த 4 மாநிலங்களை 4 நாள்ல பிடிப்பாங்களாம். ஒரு மாநிலத்தை பிடிக்க ஒரு நாளா? நம்ம இந்தியா நினைச்சா 4 நிமிஷத்துல அதை சாம்பலாக்குற அளவுக்கு நம் நாட்டினுடைய ராணுவத்தினுடைய வளர்ச்சி இருக்குங்க சார். அவங்க அவங்களுக்கு இந்தியா தான் சார் வந்து இன்னைக்கு போன மாதம் வரைக்கும் கூட அவங்களுக்கு ஃப்ரீயா வந்து நிறைய பொருட்களை கொடுத்திருக்காங்க சார். உணவுப் பொருட்கள் கொடுத்திருக்காங்க, பணம் கடனா வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாம அங்க இருக்கிற ராணுவ தளவாடங்களை இந்திய அரசாங்கம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க சார். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் 14 மாதங்கள் வந்து ஃப்ரீயா வந்து வெப்பன்ஸ் வந்து நம்ம கொடுத்திருக்கோம், பணமும் கொடுத்திருக்கோமா. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நாடு அப்படின்னு சொல்லி இப்ப அது எல்லாமே வந்து கட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க சார். இப்ப நம்ம வந்து அது நெய்பர் கண்ட்ரிஸ் அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உணவுப் பொருட்கள் முதற்கொண்டு மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப அதை ஃபுல்லாவே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 750 கோடி ரூபாய் வந்து கரண்ட் பில்லு அதானிக்கு வந்து அவங்க கட்ட வேண்டியது கட்டல. அதனால அதானி அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா கரண்ட்டை வந்து கட் பண்ணிட்டாரு. இதனால 1500 டெக்ஸ்டைல் மில்ஸ் வந்து லாக் பண்ணிருக்காங்க சார். அததான் அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க இந்த டெக்ஸ்டைல் மில்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு தான் வரும். அதை வந்து முதல்வர் அவர்கள் கொஞ்சம் கவனத்துல எடுத்து நம்ம கொங்கு மண்டலம், ஈரோடு, திருப்பூருக்கெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் எதையுமே காதல வாங்கல சார். இப்ப அது ஃபுல்லாவே வந்து உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் போகும் சார். நொய்டா சிட்டில அவ்வளவு விஷயங்கள் வந்து அந்த சிஎம் மோகன் யாதவ் அவர்கள் வந்து செஞ்சு கொடுத்து அந்த மக்களுக்கு அந்த கம்பெனி வர்றதுக்கு என்னன்னா செய்யணுமோ சொல்லி எல்லா வேலையும் ஒரு டீமே ஒர்க் பண்ணுதுங்க சார். கிட்டத்தட்ட அந்த 2 ஸ்டேட்லயும் மட்டுமே 800 டெக்ஸ்டைல்ஸ் மில்ஸ் வரும்னு சொல்றாங்க சார். அப்படி பார்த்தா இன்னைக்கு சூரத்துக்கு அடுத்து இப்ப உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசமும் வளர்ச்சி அடையுதுங்க சார். எவ்வளவு ஒரு அறிவா அப்படி ஒரு அது என்ன சொல்றாங்க அவ்வளவு வேகமா வேலை பாக்குறாங்க சார். ஆனா இங்க முதல்வர் அவர் வந்து அதை பத்தி எதுவுமே கவனிக்காம மக்களுடைய வரி பணத்துல நேத்து போய் 9 கோடி ரூபாய்க்கு போய் ஈவராவுக்கு போய் செலவச்சிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேல கஷ்டப்பட்ட இதுக்கு மேல நம்மளுடைய விடுதலை போராட்டத்துக்காக பங்கெடுத்த எத்தனையோ வீரர்கள் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் மறக்கடிச்சுட்டு ஊன்னா பெரியார தூக்கி பிடிக்கிறாங்க. உண்மையிலே நான் சொல்றேன் சார், இன்னைக்கெல்லாம் ஈவேரா இருந்திருந்தான்னா நமக்கு இவ்வளவு மவுசான்னு சொல்லி அவரேவும் அப்படி பெருமைப்பட்டிருப்பாரு. ஏன்னா அதுக்கு வந்து ஒத்தில்லாத ஆளுகள் தான் நிறைய பேர் சொல்றாங்க. நான் வந்து அவருடைய புக்ஸ் எதுவுமே நான் படிச்சது இல்ல. ஆனா வந்து நிறைய பேர், நிறைய அரசியல் விமர்சகர்கள் ஆகட்டும், அண்ணாமலை அவர்கள் ஆகட்டும், எவ்வளவோ பேர் வந்து அவரை பத்தி நமக்கு சொல்லும் போது தெரியுது. ஆனா ஒரு மக்களுக்கு செய்ய வேண்டிய நல பணிகள் எதுவுமே செய்யாம ஒரு ஆளுக்கு போய் ஒரு சிலை வைக்கிறாங்க. இது எப்படி? இதுக்கு பகுத்தறிவு இல்லையா? பகுத்தறிவுன்னு சொல்றாங்களே, ஒரு ஆளுக்கு போய் சிலை வைக்கிறது எப்படி பகுத்தறிவாகும்? ஒரு சாமி சிலைய பார்த்துட்டு இது கல்லு அப்படிங்கிறாங்க. என்னன்னா நாங்க பகுத்தறிவுவாதிங்கிறாங்க. அப்ப எப்படி ஒரு சிலை எப்படி போய் ஒரு ஆளை வந்து ஏத்துக்க முடியும்? ஒரு கல் சிலைக்கு எப்படி போய் உங்க மாலை போடுறாங்க? இப்படி முன்னுக்கு பின் முரணாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள எல்லாம் பாருங்க சார், எங்க ஊரெல்லாம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு அறிவிப்பு கொடுக்கல, ஒரு போர்டு வைக்கல. இதே மாதிரி திருச்சி, விழுப்புரம், கிருஷ்ணகிரி எல்லா மாவட்டங்களையும் தண்ணி அப்படியே ஓடி தத்தளிக்குது. இங்கிலீஷ் மீடியாவில பூரா போட்டு காமிக்கிறாங்க, ஹிந்தி மீடியாவில பூராமே போட்டு இப்ப திருச்சி இப்படி தத்தளிக்குதுன்னு அப்படியே ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல எல்லாம் பார்த்தோம்னா வெயில் அடிக்குது, அப்படி பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு சொல்லி அப்படி கதையா அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் மக்கள் பார்த்துட்டு ஓ இப்படிலாம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்க அப்படியே புத்திய வந்து மழுங்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். இதெல்லாம் வந்து எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. இது வந்து எத்தனை நாளைக்கு மக்களை இவங்க ஏமாத்திடுவாங்கன்னு தெரியல. பாப்போம்.
இப்போது மம்தா பானர்ஜி அவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. இப்ப அவங்க வந்து நான் வந்து ஒரு பிராமண பெண், நான் ஒரு பிராமண புத்திரி, நான் ஒரு ஹிந்து அப்படின்னு அடிக்கடி அந்த வார்த்தைகளை சொல்றது மட்டும் இல்லாம அதிகமான ஹிந்து துறவிகளை, ஹிந்து சாமியார்களை, அந்த சமய வழிபாட்டுக்கு உண்டான அந்த பெரிய சாமியார்கள் எல்லாம் அவங்க கூப்பிட்டு பேசுறாங்க சார். இஸ்கானுடைய அமைப்பினுடைய தலைவரை கூப்பிட்டு பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இந்தியா ஃபுல்லா வந்து பங்களாதேஷ் இந்துக்களுக்காக ஆதரவாக பேரணி நடத்துறாங்க இல்லையா, அந்த பேரணிக்கு அவங்க வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் சேர்ந்து நடந்தாங்க சார் ரோட்ல. அந்த மக்களோட மக்களா அவங்களும் நடந்தாங்க. மற்ற இடங்கள்ல எல்லாமே வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க சார். எந்த ஒரு கலவரம் இல்லாம, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த ஒரு அசம்பாவிதங்களுமே நடக்காம அவங்களுமே சேர்ந்து இப்ப ஹிந்து மக்களுக்காக சப்போர்ட் பண்ணி ரேலி போறாங்க. அவங்களுடைய சட்டசபையிலே அவங்க சொல்லியிருக்காங்க, நீ 4 ஸ்டேட்டை பிடிப்பேன்னு சொல்றே இல்ல, அது வரைக்கும் நாங்க லாலி பாப்பா சாப்பிட்டு இருப்போம், நாங்க உள்ள நுழைஞ்ச உடனே அடிச்சிருவோம்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு போல்டா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து அவங்க எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கா, நம்ம ஜெயலலிதா அம்மா மாதிரி அவங்களும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான லீடர் தான். பட் ஜெயலலிதா அம்மா அவர்களையும் வந்து அவங்களையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட் அவங்க ஒரு ஸ்ட்ராங்கானவங்க தான் சார். நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்து இந்து மக்களுக்காக நல்லா சப்போர்ட் பண்ணி வர்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க வெஸ்ட் பெங்காலினுடைய பார்டர் வந்து ரொம்ப டைட் பண்ணிருக்காங்களா சார். 3 ராணுவ அதிகாரிகளை வந்து அங்க நியமிச்சிருக்கிறதாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிஎஸ்எஃப் அதனுடைய வீரர்கள் வந்து 09ல நிப்பாட்டிருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி 2 கிலோமீட்டருக்கு பின்னாடி வந்து ராணுவ வீரர்கள் நின்றுருக்காங்க. இப்ப ரஃபேல வந்து அனுப்பிச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சார், நம்மளுடைய ராணுவத்தினுடைய பலமும் பங்களாதேஷனுடைய ராணுவத்தினுடைய பலமும் கம்பேரே பண்ண முடியாதுங்க சார். அந்த அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸா இருக்கோம். அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்ல, சும்மா இந்த பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு மாதிரி அந்த எல்லாரும் என்னன்னு சொல்றாங்கன்னா, உலகத்திலேயே வந்து பாகிஸ்தானுக்கு அடுத்து பங்களாதேஷ் வந்து நிறைய காமெடியன்ஸ் அதிகமா உருவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேவலமா பேசுறாங்க. பட் இதை நம்ம அவ்வளவு சீரியஸாவும் நம்ம எடுத்துக்க வேண்டாம். இருந்தாலும் சீரியஸா எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை எதுக்குன்னாங்க, பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணாம பங்களாதேஷ்குள்ள இறக்குறாங்க சார். அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். என்னன்னா, பாகிஸ்தான்ல அதிகமான இடங்கள்ல கஞ்சா பயிரிட்டு இருக்காங்க. அந்த பயிர்கள் எல்லாத்தையுமே இந்த கஞ்சாவையும் மற்ற போதை வஸ்துக்கள் வந்து பங்களாதேஷ்குள்ள கொண்டு வந்து பங்களாதேஷ் வழியாக இந்தியாக்குள்ள கொண்டு வர்றதுக்கான அதிகமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அஸ்ஸாம்ல ஒரு புராதன கோயில் ஒண்ணு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அது வந்து அந்த கவர்மெண்ட் இல்ல, அங்க இருக்கிற ஹிந்து அமைப்புகள் அந்த பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து பணம் ரெடி பண்ணி அந்த கோயிலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அதை வந்து செய்ய விடமாட்டோம்னு சொல்லி பங்களாதேஷ்ல இருந்து ஒரு கூட்டம் வந்து பேசுது. அப்ப அதை சொல்றதுனாலதான் வந்து ஹேமந்த் பிஸ்வ சர்மா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எங்களுடைய ஸ்டேட்டுக்குள்ள நீ வந்தா நாங்க என்ன செய்யணுமோ அதை நாங்க செஞ்சுக்கிறோம்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு இப்ப என்ஆர்சி சர்டிபிகேட் வந்து நீங்க எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி நேத்து அந்த ப்ராசஸிங் போய்கிட்டு இருக்குங்க சார். இப்ப நிறைய பேருக்கு ஆதார் இல்லாதவங்க வந்து எல்லார் வீட்லயுமே நம்ம இந்தியாவில இருக்க எல்லாத்துக்குமே ஆதார் இருக்கு. ஆதார் இல்லாதவங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப என்ஆர்சி ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இப்ப அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. 29 லட்சம் பேருக்கு வந்து ஆதார் இல்லைன்னு சொல்றாங்க சார். அப்ப 29 லட்சம் பேரு ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நீ எப்படி வந்த? இப்ப பிறந்த குழந்தைக்கு வேண்டாம் ஆதார். இப்ப 3 மாச குழந்தைக்கு கூட இப்ப இந்தியாவுல போய் ஆதார் எடுத்துடுறோமே, பிறந்த 3 மாசத்துலயே போய் ஆதார் எடுத்துருவோம்லங்க சார். இப்ப 29 லட்சம் பேருக்கு எப்படி ஆதார் இல்லாம இருக்கும்னு சொல்லி இப்ப அங்க வந்து ஹேமந்த் பிஸ்வ சர்மா என்ஆர்சியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குள்ள எல்லா வேலையும் பார்த்து நேற்று இருந்து நிறைய பேர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சீக்கிரமா சிஏஏவை கொண்டு வந்துட்டா அந்த இல்லீகலா இருக்கிறவங்களை வந்து வெளியே அனுப்பிச்சு மத்த சிறுபான்மையின இருக்கிற இந்துக்கள், கிறிஸ்டின்ஸ் அண்ட் சிக்ஸ் அவங்களெல்லாம் வந்து இந்தியாக்குள்ள கொண்டு வரக்குண்டான எல்லா வேலைகளுமே நடக்கணும்னு சொல்லி எல்லா மக்களும் நினைக்கிறாங்க சார். நானும் நினைக்கிறேன். இப்ப இந்தி கூட்டணிக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் தலைமை தாங்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்றாங்க. தலைவர்களும் பாத்தீங்கன்னா ஆதரிக்கிறாங்களே. என்ன நிலைப்பாடுல இன்னமும் இந்தி கூட்டணி வந்து பயணிக்கிறாங்க மேம்? காங்கிரஸை நம்ப யாருமே தயாரா இல்லைங்க சார். எல்லா ஸ்டேட்லயுமே வந்து இவங்களுக்கு வந்து வேல்யூவே இல்லாம ஆயிருச்சு. கிட்டத்தட்ட வந்து ராகுல் காந்தி எல்லாருமே வந்து ஒரு காமெடியனா தான் சார் பாக்குறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா பாக்கல. அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டிஸ் இல்ல, ஒரு குவாலிஃபைடு பர்சனா இல்லைன்னு சொல்லி மத்த கூட்டணி இருக்கிற ஆட்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க. அகிலேஷ் யாதவ் மம்தாவை சொன்னோடனே அவர் ஓகே சொல்லிட்டாரு. சரத்பவார் வந்து ஏற்கனவே சரத்பவாருக்கும் காங்கிரஸுக்கும் சுத்தமா ஆகாது. சரத்பவார் அவர்களுமே சரின்னு சொல்லிட்டாங்க. பீகார்ல இருக்க லல்லு பிரசாத் யாதவ் அவருமே வந்து மம்தா வந்து கரெக்டான பர்சன் தான், வந்ததே எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனை இல்லைன்னு அவருமே சொல்லிட்டாங்க. அவருடைய மகன் வந்து இன்னும் ஒரு படி மேல போய் தீதி வந்தா எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய அதாவது இல்லாதது அந்த தீதி வந்து ரொம்ப நல்லாச்சு கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களும் பேசுறாங்க சார். மற்ற கட்சிகள் இருக்கிற
எல்லா தலைவர்களுமே வந்து மம்தா மம்தா தீதி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க சார். காங்கிரஸ்க்கு வந்து அவ்வளவா வேல்யூ இல்ல, வேல்யூ குறைஞ்சுகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லங்க சார், ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்க வேண்டியவர் ஒரு பாராளுமன்றத்துல போய் மக்களினுடைய பிரச்சனைகளை, மக்களுடைய கஷ்டங்களை எடுத்து பேசணும், எடுத்து அங்க இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, வழக்கம் பூரா பாருங்க சார், மணிப்பூர், நீட்டு, இப்போ வந்து ஒண்ணு பிடிச்சிருக்கிறது வந்து அதானி அதானி எப்ப பாரு இதுவே சொல்லும் போது அந்த எதிர்க்கட்சி தலைவர்களுமே வந்து ஏற்றப்படுறாங்க. கார்கே அவர்களுமே வந்து இது வேணான்னு சொல்றாங்களாம் சார். ஆனாலும் வந்து ஜார்ஜ் சோரஸினுடைய பேச்சு கேட்டுக்கிட்டு ராகுல் காந்தி இப்படி செய்யறதாக சொல்றாங்க. இவரை இறக்கி விட்டாங்கன்னா மம்தா தீதி அவங்கதான் சார் வருவாங்க. கரெக்டான சாய்ஸ் தான் அவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. ஓகே, நன்றிங்க மேடம். நன்றிங்க சார்.